தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்கள் ராமானுசமுனி வேடம் மெய்மை கொண்டனல் வேத கொழுந்தண்ட வேந்தி குவலயத்தே மண்டி வந்தேன்றது வாதியருகாள் உங்கள் வாழ்வற்றதே. வாதம் செய்யக்கூடிய வாதியர்களே, ஒரு எச்சரிக்கை. இதோ ராமானுசன் என்றும் யானையானது வந்து கொண்டிருக்கிறது. யானையினுடைய கன்னத்திலே இருந்து மதஜலம் பெருகுவது போல ராமானுஜரிடமிருந்து ஆழ்வாரின் திருவாய்மொழி ஆனந்தம் என்பது மதமாக பெருகி கொண்டிருக்கிறது. யானையானது தந்தத்தை, கூர்மையான தந்தத்தை வித்து கொண்டு வருகிறா போலே மெய்யே பொருந்திய வேதம் என்கிற தந்தத்தை ஏந்தி கொண்டு ராமானுசர் என்னும் வேழமானது, என்னும் யானையானது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்கள் வாழ்வு அற்றதே, எச்சரிக்கை என்பதாக அந்த வாதம் செய்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறார். ராமானுஜர் வந்த உடனே அவர்கள் பயந்து விடுகிறார்களாம். ஆரணநூல் வடிச்செவ்வை அழித்துரும் வைதுகற்கு ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்தபிரான் அப்படிங்கிறார். இந்த பாசுரத்தை வச்சுண்டு ராமானுஜர் யானையாக வந்தாராம். அவர்களுடைய வாதங்கள் எல்லாம் கதலியாக, வாழையாக இருக்கான். வாழை மரத்துக்குள்ள மதம் பிடிச்ச யானை பிறந்தா வாழை மர காட்டுக்குள்ள போனா ஒரு நொடியில மொத்தத்தையும் பிரிங்கி எடுத்து துவம்சம் பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணி விட்டாராம். வாழ்வற்றது தொல்லைவா அதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாழற்றது நம்மி ராமானுசன் தந்த ஞானத்திலே. ராமானுஜன் அற்புதமான ஞானத்தை கொடுத்தான் லோகத்திலே. அந்த ஞானத்தாலே என்ன ஆயிற்று என்றால், ரொம்ப நாளாக வாதம் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு வாழ்வு அற்றது. அவர்களுக்கு இனிமே வாதம் பண்ண முடியாது. வேதியர்களுக்கு வாழ்வு பிறந்தது, அவர்களுடைய தாழ்வு அற்றது. பூமியே தவம் பெற்றது. தத்துவ நூல்களான வேத வேதாந்தங்கள் எல்லாம் கூழற்றது. குற்றம் பதித்த சம்சாரிகளின் தோஷங்கள் எல்லாமும் தொலைந்து போயின. ஆக நல்லவர்கள் பிழைத்து போயினர், வேதங்கள் பிழைத்து போனது, வாதியர்கள் தொலைந்து போனார்கள், பிற மதங்கள் தொலைந்து போயின.